அதிகாரம் கைக்கு வந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய முதல் அடி அடிச்சிருக்காரு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். அதாவது டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் இது ரெண்டத்தினுடைய வைஸ் சான்சலர்ஸா தேர்வு செய்யறதுக்கு தேடுதல் குழுவை தமிழ்நாடு கவர்மெண்ட் அமைச்சிருக்காங்க. சென்னை பெருங்குடியில இயங்கிட்டு வர டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் தான் பாத்தீங்கன்னா சந்தோஷ்குமார் அவர்கள். அவங்களுடைய பதவிக்காலம் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஏப்ரல் 8ஆம் தேதி தான் முடிஞ்சிருக்கு. அதனால ஒரு புது வைஸ் சான்சலரை அப்பாயிண்ட் பண்றதுக்கு நிறைய நடவடிக்கைகளை கவர்மெண்ட் எடுத்துட்டு வராங்க. டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக வைஸ் சான்சலரை தேர்வு செய்யறதுக்கு ஒரு தேடுதல் குழுவை தமிழ்நாடு கவர்மெண்ட் அமைச்சிருக்காங்க. இந்த வைஸ் சான்சலர் போஸ்டிங்க அப்பாயிண்ட் பண்றதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா தான் நிறைவேற்றிருக்காங்க. இந்த சட்டத்துக்கு பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்டுடைய பெர்மிஷனும் கிடைச்சிருச்சு. ஹைகோர்ட் தீர்ப்புனால இந்த ஒரு புதிய சட்டம் பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் கொண்ட ஒரு தேடுதல் குழுவை கவர்மெண்ட் அமைச்சிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீசன், முன்னாள் துணைவேந்தர்கள் பேராசிரியர் சச்சிதானந்தம், பேராசிரியர் விஜயகுமார் இவங்க 3 பேரையும் கொண்ட தேடுதல் குழு ஒண்ணு அமைச்சிருக்காங்க. இந்த வைஸ் சான்சலர் பதவிக்கு தகுதியான பேராசிரியர்கள்லாம் இந்த தேடுதல் குழு கிட்ட 6 வாரம் வரை அப்ளை பண்ணலாம். அதுல வந்த அப்ளிகேஷனை தேடுதல் குழு பரிசீலனை பண்ணி தகுதியான நபர்களுடைய பட்டியலை தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தோட வைஸ் சான்சலரையும் தேர்வு செய்யறதுக்காக உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி வாசுகி, ஓய்வு பெற்ற IAS அதிகாரி தீனபந்து அப்படின்னு மொத்தம் 5 பேர் கொண்ட தேர்தல் குழுவையும் அமைச்சிருக்காங்க. அரசு தரப்புல இருந்து குழு தலைவரும் உறுப்பினரும், சிண்டிகேட் செனட் சார்பில் இருந்து 3 பேர்னு மொத்தம் 5 பேர் நியமனம் செஞ்சிருக்காங்க. முதல் முறையா ஆளுநர் தரப்புல பிரதிநிதி யாருமே இடம் பெறாம தேர்தல் குழு அமைச்சு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. இந்த மாதிரி வைஸ் சான்சலர்ஸ் அப்பாயிண்ட் பண்ற அதிகாரம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கைக்கு வந்த பிறகு முதல் முறையா 2 பல்கலைக்கழக வைஸ் சான்சலரை அப்பாயிண்ட் பண்றதுக்கான தேர்தல் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது இங்க முக்கியமான ஒண்ணா குறிப்பிடத்தக்கதா இருக்கு. இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்ல உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.